வணக்கம். இன்றைக்கி ரோட் சைடு ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கிற மல்லி, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, கொஞ்சம் சீரகம், தட்டி வச்சுருக்கிற பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலா எல்லாம் வெங்காயத்தில் நல்லா பிடிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா வெங்காயத்தில் பிடிச்சிக்கிச்சு. தண்ணியில் கொஞ்சம் வெள்ளை வந்திருக்கு. இதோட பக்கோடாவுக்கான மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பக்கோடா நல்லா கரகரப்பாக இருக்கும். அரிசி மாவு இல்லைன்னா மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கடல மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கடல மாவு இவ்வளோதான் கரெக்டாக சொல்ல முடியாது. வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தை பொறுத்து கடல மாவு அதிகமாகவோ இல்லை குறைச்சலாவோ தேவைப்படும். இதில் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பக்கோடாவை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பக்கோடாவை பொரிச்சிடலாம். அடுப்பில் நல்லா எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பக்கோடாவை அடுப்பில் போட்டுட்டு நல்லா இந்த நுரையெல்லாம் இறங்குற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். ஓரளவுக்கு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செவக்க வெந்தோன்னு எடுத்துட வேண்டியது தான். செவக்க வெந்தோன்னு காட்டலாம். இப்போ கூட இப்போ நல்லா வெந்துட்டு வருது. நல்லா செவக்க வெந்துடுச்சு. வாசனை கமகமான இருக்குது. நல்ல பொன்னிறமாக பொரிச்சாச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச கமகமன்ற வாசனையோட ரோட் சைடு ஆனியன் பக்கோடா ரெடி. நன்றி.